காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே கடைபிடிக்க வேண்டிய சில எளிய பழக்கங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும், நம்மளுடைய உடல் பருமனும், மாரடைப்பும் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு? அத அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான வாழ்க்கை முறையில பலருக்கும் தெரியாம நம்மளுடைய உடல்ல அலர்ஜி அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற பிரச்சனை உருவாயிட்டு இருக்குதுங்க. சாதாரண காயம் ஏற்பட்டா கூட வர்ற குறுகிய கால அலர்ஜி உடலுக்கு நல்லது அப்படின்னாலும், அது உடலின் ஒரு தற்காப்பு நடவடிக்கைன்னே சொல்லலாம். ஆனா, ரொம்ப நீண்ட நாட்களாக நீடிக்கும் நாள்பட்ட அலர்ஜியானது இதய நோய், நீரிழிவு, உடல் பருமன் போன்ற தீவிரமான பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுல, காலையில நாம எழுந்த உடனே செய்ற சில எளிய பழக்கங்கள் இந்த அலர்ஜிய குறைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்க போறது, காலையில 1 கிளாஸ் தண்ணீருங்க. நாம தூங்கி எழுந்திருக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைஞ்சு போயிருது. அதனால காலையில தூங்கி எழுந்த உடனே முதல்ல 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது உடல புத்துணர்ச்சியாக நம்ம வச்சுக்க செய்றது மட்டும் இல்லாம, நம்முடைய உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவி செய்யுதுங்க. அதாவது டீடாக்ஸ் வேலைய செய்யுது. நீர்ச்சத்து குறைவா இருக்கிறதுனால, உடல்ல அலர்ஜிகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா ரொம்பவே அவசியமானது, முக்கியமானது மெதுவான உடற்பயிற்சி. காலையில எழுந்த உடனே கடினமான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டிய தேவையில்லங்க. சில நிமிடங்கள் தசைகள நீட்டி மடக்குறது, மெதுவாக நடக்கிறது அல்லது யோகா செய்றது போதுமானது. இதனால உடல்ல தசைகள் சுறுசுறுப்பாக்கும். ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது இந்த மாதிரியான எளிய உடற்பயிற்சிகள் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்க உதவி செய்யுது. அடுத்ததா விட்டமின் டி3 சூரிய ஒளியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. காலையில சூரிய ஒளி உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை குடுக்குதுங்க. குறிப்பா காலையில 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கிடைக்கக்கூடிய மென்மையான சூரிய ஒளி உடல்ல விட்டமின் டி உருவாக்க நமக்கு உதவி செய்யுது. இந்த விட்டமின் டி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம அலர்ஜியை குறைக்குது. தினமும் சில நிமிடங்கள் காலையில வெயில்ல நடக்கிறது கூட நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததா பழங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்து. ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி போன்ற பெர்ரி வகைகள்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் நிறைய இருக்குதுங்க. இது உடல்ல ஏற்படக்கூடிய தீய அலர்ஜிய குறைக்க உதவி செய்யுது. இந்த பழங்கள் கிடைக்காத நேரங்கள்ல மாதுளை, திராட்சை, நாவல் பழம் அந்த மாதிரி அதிகமான அடர் நிறமுள்ள நம்ம உள்ளூர் கடைகள்ல கிடைக்கக்கூடிய பழங்களையும் நாம சாப்பிடலாம். காலை உணவுல பழங்கள சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஆரோக்கியமான பழக்கம். அடுத்ததா நாம பார்க்க போறது, மன அழுத்தத்தை குறைக்கும் மன அமைதி வேணுங்க. அதிகமான மன அழுத்தமும், அலர்ஜி ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க. அதனால காலை வேளைகள்ல சில நிமிடங்கள் நாம அமைதியா உட்கார்ந்து, ஆழ்ந்த மூச்சு விடுறது, தியானம் செய்றது அல்லது பிரார்த்தனை செய்றது கூட நம்மளுடைய மனசுக்கு அமைதிய குடுக்கும். மனம் அமைதியாக இருக்கும்போது, உடலும் தானா அமைதியா, ஆரோக்கியமா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம். காஃபி, டீக்கும் இதுல ஒரு பங்கு இருக்குது. நம்மள்ல நெறைய பேரு காலையில எழுந்திரிச்சதுமே டீ, காஃபி குடிப்போம் இல்லையா? காலை வேளையில காஃபி அல்லது டீ இல்லாம நாள தொடங்க மாட்டோம். அப்படிதானே? அளவோட குடிக்கும் காஃபி அல்லது கிரீன் டீக்கு உடலுக்கு நன்மை பயக்கிற சக்தி இருக்குதுங்க. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் உடலின் அலர்ஜியை குறைக்க உதவி செய்யுது. அதனால இதுல அதிகப்படியான சர்க்கரை சேர்க்கிறத நாம குறைச்சிட்டு மைல்டான சுகர் யூஸ் பண்ணி இத நம்ம குடிக்கலாம். நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பெரிய மாற்றங்கள் எதுவுமே தேவையில்லங்க. காலை நேரத்துல சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள தொடர்ந்து கடைபிடிச்சுட்டு வரும்பொழுது, உடலில் ஏற்படக்கூடிய நீண்ட கால அலர்ஜிய நாம தடுத்து குறைக்க முடியும். நல்ல காலை, நல்ல ஆரோக்கியத்தின் தொடக்கம் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுட்டு, நான் சொன்ன இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.